உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நமது ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் காந்தி மார்க்கெட். நம்ம ஃபேமஸான ஏரியா. நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் நிறையா காய்கறிகள் எல்லாமே இங்கேருந்து தான் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தமிழ்நாட்டுக்கெல்லாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பரிச்சயமான மார்க்கெட்டு தான் இந்த காந்தி மார்க்கெட். அது பக்கத்தில் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து அண்ணன் நாச்சிமுத்து அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் காலேஜ், இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்குது, அதில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவருடைய சைட்டில் தான் இன்னைக்கு பப்ளிக் வே பிரிட்ஜ் மெயின் ரோடு ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் ரோட்டில், அந்த ரோடை தான் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு நேஷனல் ஹைவே ரோடு. ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் ரோட்டில் அம்பலிக்கைங்கிற ஏரியாவை தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்க இருக்கீங்க. நமது வே பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 மீட்டர் into 3 மீட்டர் பிட் டைப் வே பிரிட்ஜ் 10/3 ஸ்டீல் வே பிரிட்ஜ். அதுக்கு உண்டான சிவில் ஒர்க் எல்லாமே அண்ணன் முத்தண்ணை வந்து பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் மண்டே வந்து நாங்கள் மிஷின் டெலிவரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ தொடர்ச்சியை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். மிஷின் டெலிவரி பண்ணும்போதும் நாங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 ஃபீட் வந்து டெப்த் குழி எடுத்திருக்காங்க. கெட்டிமண் வரைக்கும் குழி எடுத்தாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா காங்கிரட் வாலில் தான், வால் ஃபுல்லாமே காங்கிரட் வால் தான் கட்டியிருக்கோம். பில்லர் பார்த்தீங்கன்னா 2க்கு 3, சென்டரில் இருக்க பில்லர் பார்த்தீங்கன்னா 2க்கு 3, மற்ற 4மே பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரிக்யர்மெண்ட் 2/3 போதும். பட் ஆனால் அவங்க ஹெவியாக பண்ணுங்கிறதுக்காக 3/3ங்கிற சைஸில் வந்து பில்லர் போட்டிருக்காங்க. வால்லாம் பார்த்தீங்கன்னா 10 mm காங்கிரட் வால், பில்லருக்கும் 12 mm கம்பியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ காங்கிரட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் லெவலில் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு காங்கிரட் போடுறாங்க. பில்லரை வந்து இன்னும் ரோடு மட்டத்திலேருந்து வே பிரிட்ஜ் வந்து ஒரு அடி உயரம் வேணும்னு கேட்டதுக்காக இப்போ பில்லரை வந்து நம்ம ரோடு மட்டத்திலேருந்து ஒரு 3 அடி கீழே தான் அந்த பில்லரை நிப்பாட்டணும். ஸோ அதனால இன்னும் அவங்க ஒரு அடி ரைஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு எல்லாமே முடிச்சு வைக்க போகிறாங்க அண்ணன். இப்போ ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் ஆகிட்டு இருக்கு. அதோடைய கண்ட்ரோல் ரூம் அங்கே இருக்குது, அதை பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு 2 டேஸில் முடிச்சு கொடுத்துருவாங்க சிவில் ஒர்க்கை. நாங்கள் அடுத்த வாரம் மிஷினை டெலிவரி பண்ணும்போது இதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது வே பிரிட்ஜ் எப்படி இன்ஸ்டலேஷன்லாம் நீங்கள் பார்த்து தெரியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் பார்க்க உங்களுக்கும் இந்த வே பிரிட்ஜ் போடும்போது இந்த வீடியோ நான் ஏன் தொடர்ந்து நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் இந்த மாதிரி வே பிரிட்ஜ் போட டைமில் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த யூடியூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து சிவில் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதாலும் சரி, இல்லை மிஷின் எரெக்ஷன் பண்ணுற டைமாக இருந்தாலும் சரி, நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எங்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுங்க. எங்களுடைய யூடியூப் சேனல் ரைஸ் டெக் வே பிரிட்ஜ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.